என்னங்க சொல்லுங்க? நம்ம மதுரையில முதல் உள்முற்றம் உள்ள வீடு சேல்ஸ் அவைலபிளா இருக்கா? அப்பனா கண்டிப்பா வாங்கலாமே! வீட்ட பத்தின மத்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில நீங்க இடம் வாங்கணுமா? வீடு வாங்கணுமா? அப்ப இந்த கான்டாக்ட் நம்பர் கனெக்ட் பண்ணி மத்த டீட்டெயில்ஸ தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில உங்க இடம், வீடு வித்துச்சுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடு ஃபுல்லாமே ஃபுல்லி ஃபர்னிச்சர்ஸோட தான் பில்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த வீடு வாங்குறதுக்கு ஹவுசிங்லும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா, ஹோம் தியேட்டர் தனியா செட்டப் இந்த வீட்டுக்கு ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே ஃபுல்லி ஃபர்னிச்சர்ஸோட தான் பில்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் செம்ம மாடர்னா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்ல கார்டன் வைக்கிற தனியா ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. 4.5 சென்ட் இடத்துல 5 பெட்ரூமோட இந்த வீடு பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூம் மட்டும் ஹோம் தியேட்டர் செட்டப்போட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட விலை 2 கோடி. இந்த வீடு வாங்குறதுக்கு ஹவுசிங்லும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா, மெயின் கேட்வேல வீட்டுக்குள்ள வந்தோடனே போர்ட்டிகோ ஏரியா அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோல நீங்க தாராளமா 2 பெரிய கார் வரையும் பார்க் பண்ணிக்கலாம். போர்ட்டிகோ ஏரியால நல்லா அழகா ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்ட்டிகோ ரைட்ல உள்ள வால்ல கார்டன் செட்டப் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீடு கிழக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு. வெளியில ஸ்டீல் கேட்டும் இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்கூடும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்ல வாட்டர் ஃபவுண்டன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆனோடனே வராண்டா ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வராண்டா ஏரியா ஃபுல்லாமே நல்லா அழகா இன்டீரியர் டிசைன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வராண்டா ஏரியால சிட் அவுட் ஏரியா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வராண்டா ஏரியா வீட்டுக்குள்ள வந்தோடனே லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசஸ் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹால் நல்ல ஹை சீலிங் டைப்ல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ரைட்ல உள்ள ஸ்பேஸ்ல உள் மட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்ல சோஃபா செட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்காண்டி ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள் மட்டும் பக்கத்துல உள்ள ஸ்பேஸ்ல டைனிங் ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஸ்பேஸ் பக்கத்துலயே கிச்சன் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சன் பக்கத்துல காமன் ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்ல ஸ்பேசஸை ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஓவர கேபினெட் போக வால் கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய செல்ஃப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு சிம்னி அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேடை அமைச்சு கிரானைட் கிச்சன் கூட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூம் ஃபுல்லா ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட்ரூமோட தான் அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்ட்ரூம் வெஸ்டர்ன் டைல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ட்ரை ஏரியா வெட் ஏரியா மொத்தம் 2 ஏரியா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க எல்லா பெட்ரூமுமே டிவி செட்டப் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால்ல டிவி அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம் ஏசி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் ஃபுல்லா கபோர்டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்னென்ன ஸ்பேசஸ்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனா ரைட்ல பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசஸ் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் காட்மேட்டிக்ஸ் பில்லோட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஸ்டோட தான் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம் பக்கத்துல பால்கனி ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ரெஸ்ட் ரூம் எல்லாமே நல்லா ஹை அண்ட் வரையும் டைல்ஸ் பைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியால சோஃபா செட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைம்ல ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் போறக்காண்டி ஸ்டேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் கீழ உள்ள ஸ்பேஸ்ல ஹோம் தியேட்டர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் சோஃபா செட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் ஹோம் தியேட்டர் செட்டப்பா அமைஞ்சிருக்கு.
ஸ்டடி ரூமுக்கு தனியாக ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் சில்ட்ரன்ஸ்க்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்றும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் காட் மேட்ரிக்ஸ் பில்லோட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா ரூமையும் ஏசி அமைச்சு கொடுத்துருக்காங்க.